ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ரமதான் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இந்த கஞ்சி செய்கிறதுக்கு முன்னாடி சூப்பரான அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் செஞ்சிடலாம். வாங்க பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அந்த காலிஃப்ளவர் நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்மாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஃப்ளேவருக்கு பார்த்திங்கன்னா நான் ஹாப்பிமா ஃப்ரை மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரமதான் ப்ரீ மிக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பக்கோடா மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 to 3 கரண்டி வர மாதிரியே சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதை சைடில் வச்சுப்போம். அண்ட் இப்போது பார்த்திங்கன்னா கஞ்சிக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பாதி தக்காளி, ஒரு பச்சை மிளகா, பச்சரிசி மிக்சியில் நல்லா நொய் மாதிரி அரைச்சி இது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறுபருப்பு நீங்கள் அப்படியே ரோஸ்ட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஊற வச்சாலும் சரி, ஊற வச்சா நல்லா குழஞ்சி வெந்து வரும் அப்படின்றதுனால நான் ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான்வெஜ் போட்டு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதனால் சிக்கன் ஒரு 100 கிராம் வர மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ நோம்பு கஞ்சி நம்ம ஃபாஸ்டிங்க்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு செய்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ளேவரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் பார்த்திங்கன்னா வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் நம்ம கட் பண்ண வெங்காயம், அது கூட பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நான் 1 தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா காரசாரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2, 3 ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டுக்கு பதிலாக பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 5 பீஸ் பூண்டு, அது நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் தக்காளி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2லேருந்து 3 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வதக்கினாலே போதும். அண்ட் இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கீமா, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சிக்கன் போட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற ஐட்டம்ஸையும் இதோட ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு புதினா. ஸோ புதினா ஸ்டார்டிங்கில் நான் சொல்ல மறந்துருப்பேன். இப்போது இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சு நம்ம சிறுபருப்பு, அதுக்கப்புறம் நம்மளோட அரிசி எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 செகண்ட்ஸ் வரைக்கும் வதக்கி விட்டுருக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கஞ்சிக்கு நம்ம இவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படின்னு கிடையாது. நல்லா குழையிற அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கிட்டாலே போதும். ஸோ சூப்பராக நமக்கு குழஞ்சி வெந்து வரும். இப்போ லிட்டை போட்டு கவர் பண்ணி 2லேருந்து 3 விசில் வரைக்கும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு 2 to 3 விசிலுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம போட்ட தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி நமக்கு நல்லா திக்காக கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம நல்லா பார்த்திங்கன்னா நம்மளோட கரண்டியை வச்சு நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மிக்சியில் போடணும் அப்படின்னா கூட அதை போட்டுக்கோங்க. ஸோ இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா திக் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி நம்ம போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதோட பார்த்திங்கன்னா தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்மால் கப் அளவுக்கு, அதாவது ஒரு 100 ml வர மாதிரி எடுத்து கரைச்சிக்கோங்க. இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டு எடுக்கணும் அப்படின்னா சூப்பரான நம்மளோட ஸ்பெஷல் ரமலானோட நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சிக்கனோட செய்யனாலும் செய்யுங்க. அப்படி சிக்கன் வேண்டாம் அப்படின்னா சிக்கனை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரிமைனிங் நம்ம வெஜிடபிள்ஸ் கூட இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு சூப்பரான சைட் டிஷ் ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்மளோட சிக்கன் காலிஃப்ளவர் பக்கோடா போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கஞ்சியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு செம்மையான ஒரு காம்போ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரமதானுக்கு இன்னும் நீங்கள் கஞ்சி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான மெனூஸ் வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணும். அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி குட்டி ஷார்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் ஷார்ட்ஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரமதான் ப்ரிப்ரேஷனோட வீடியோ லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். இன்னும் பார்க்கல அப்படின்னா அதையும் கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ சூப்பரான நம்ம கஞ்சி சர்வ் பண்ணிட்டோம். இப்படி தான் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள்.